श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु श्री स्वामी समर्थ महाराज की जय। गुरुदेव दत्त। சத்குரு ஷிரடி சாய்நாதரின் சன்னிதானத்தில் ஆச்சாரியா ஸ்ரீ எக்ராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசிகளுடன் இன்று சுவாமி சமர்த்தா அவர்களின் வாழ்க்கை வரலாறை விவரித்துக் கொள்கிறோம். அக்கல்கோட்டில் அவதரித்து தன்னுடைய அவதார காரியத்தின் மூலமாக எண்ணற்ற சாதுக்களையும் எத்தனையோ பண்டிதர்களையும் எண்ணற்ற பாமரர்களையும் சம்ஸ்கரித்த மகா யோகி ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. பாமரர்களுக்கும் அப்படின்னா நம்மை போல் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்விதமாக சாதனையின் மூலமாக பகவானின் மூலமாக நம் வாழ்க்கையை அவரோடு எப்படி இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ வேண்டும் என்று சொன்னார். அப்படியே சாது வேடத்தை போட்டு சாது குணங்கள் இல்லாத அவர்களை எந்த விதமாக அவர் நமக்கு தெரியப்படுத்தினார். பண்டிதர்கள் என்றால் அவர்களுடைய பாவம் எப்படி இருக்க வேண்டும்? பண்டிதா சமதர்ஷகா, பண்டிதர்கள் எல்லோரிடமும் சமபாவனையோடு இருக்க வேண்டும் என்ற பாவத்தை யார் யாருக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லி சம்ஸ்கரித்து வந்தார் அக்கல்கோட் மகாராஜ் அவர்கள். அப்படியாக ஒரு மகானின் அல்லது சத்குருவின் மகத்துவம், அவருடைய திவ்யத்துவம் எப்படி தெரியும் என்றால், அவர்களைப் போல் எத்தனை பேரை அவர்கள் தயார் செய்கிறாரோ அவர்தான் சத்குரு, உண்மையான சத்குரு. அதாவது அவர்கள் எந்த நிலையை அடைந்தாரோ அதை போல் எத்தனை பேரை தயார் செய்தார், எத்தனை பேரை நல்வழிப்படுத்தினார், எத்தனை பேரை மேன்மை அடைய செய்தார், அதை பொறுத்துதான் அவரோட மதிப்பு தெரியும். ஒரு பழம் தரும் மரம் இருக்கிறது, அதில் இருந்து வரும் பழம் மிகவும் சுவையாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறதோ அதே போல் அந்த பழம் எத்தனையோ மரங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த மரம்தான் நல்லது. மரத்தை பார்த்து அல்லங்க, பழத்தின் ருசியை பார்த்து நாம் எப்படி சாப்பிடுவோமோ அதே போல் ஒரு மகான் தம்மை போல் எத்தனை பேரை தயார் செய்தார் என்று நாம பார்க்கணுங்க. நல்ல பழமாக இருந்தால், இப்ப பாருங்க, நல்ல பழமாக இருந்தால் நல்ல மரமாக வரப்போகிறது. நல்ல பழத்தை கொடுக்க மரம் ஆதாரம். அந்த மரம் நல்ல பழத்தை கொடுத்தது, அதனால் அது மிகவும் மேன்மையானது என்று நாம் எப்படி பாவிப்போமோ அதே போல் ஒரு மகான் அல்லது சத்குரு என்பவர் தம்மை போல் எத்தனை பேரை தயார் செய்திருக்கிறாரோ அவர்தான் உண்மையான சத்குரு. இப்ப விதை விதைக்கணும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? எந்த வித்து நன்றாக இருக்கிறதோ அதை தான் நாம வாங்குவோம் இல்லையா? அதே போல் நம்மை உத்தரிக்கத்தக்க மகான் யாராவது இருக்கிறார் என்று நாம் நினைத்தால், இவர் மூலமாக எத்தனை பேர் நல்லதை கற்றுக்கொண்டார், இவரிடம் படித்தவர்கள் எத்தனை பேருக்கு உதாரணமானார்கள். அதனால் அந்த சாம்பிரதாயம் மிகவும் நல்லது. அப்படி இருக்கும்போது அந்த சாம்பிரதாயத்தை பிடித்துக் கொள்வார்கள். அவங்க நமக்கு அப்ளை பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. நாம என்ன செய்கிறோம்? சாய் சாம்பிரதாயம், மாஸ்டர் சாம்பிரதாயம் என்று நினைக்கிறோம். நாம் அந்த சாம்பிரதாயத்தை பின்பற்றுகிறோம் என்று நினைக்கிறோம். அவருடைய சாம்பிரதாயத்தை நாம் எள்ளளவும் மாறாமல் விடாமல் பின்பற்றினோமே ஆனால், உதாரணமாக இருக்க முடிந்தால், இவர்கள் சாய் மாஸ்டரை பிடித்துக் கொண்டார்கள், அதனால் தான் மேன்மை அடைந்திருக்கிறார்கள், அதனால் நாமும் அவரை பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்வாங்க. இவர் இவ்வளவு பேரை மேன்மை அடைய செய்திருக்கிறார் இல்லையா? காரணம் யார்? சாய் மாஸ்டர் அவர்கள். ஆச்சாரியா பரத்வாஜா சேவா சம்ஸ்தான்னு நினைச்சுக்கலாம். ஆச்சாரியா சேவா சம்ஸ்தாவில் எல்லோரும் நிர்மலமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் யார்? பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள். அதனால் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவருடைய மதிப்பு நமக்கு தெரியும். பரத்வாஜா மாஸ்டர் சொன்ன வார்த்தைகளினால் தான் நம்மில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தூய்மையாகவும் நிர்மலமாகவும் இருக்கும் என்று சொல்லிக் கொள்கிறோம்.
ஏன் அப்படின்னா, நேற்றுதான் வித்யாநகரில், அவர் யார் என்று கூட எனக்கு தெரியாதுங்க. வித்யாநகர்ல பார்க்கிறேன், தெரியாது. அவர் என்னிடம் சொன்னார், என்ன அப்படின்னா, உங்களுடைய சம்மேளனத்தில் எங்களுக்கு ரொம்ப பிடித்தது என்னவென்றால், நீங்கள் கொடுத்த விருந்தல்லங்க, நீங்கள் கொடுத்த ரூம்ஸும் அல்ல, உங்களுடைய ஆத்மார்த்தமான பேச்சும் அன்பான உபசரிப்பும் தான் அப்படின்னு சொன்னார். அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. உங்களிடம் ஆத்மார்த்தமான பேச்சு உங்களின் ஆத்மார்த்தமான பேச்சு எங்களை மெய்மறக்க செய்தது என்றார். இந்த அளவுக்கு உங்களை மேன்மையடைய செய்த பரத்வாஜா மாஸ்டரின் சத்சங்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று சொன்னார். அப்போ பக்கத்துல கேட்பவங்க என்ன நினைப்பாங்க, ஓ, மாஸ்டர் அவர்கள் சொன்ன விதானத்தினால்தான் அவர்களுக்கு இவ்வளவு நல்ல சம்ஸ்காரம் வந்தது. இது கர்வம் அல்லங்க, இல்ல பெருமையும் அல்ல, இதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படியாக அக்கல்கோட் மகாராஜ் எத்தனை மகான்களை நல்வழிப்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். பீட்கர் அப்படின்னு ஒருவர், அவர் பெயர் ராமானந்த் பீட்கர். பீட்கர் மகாராஜ் என்று பிறகு வருமுங்க. முதலில் அவர் பெயர் ராமானந்த் பீட்கர். சிறு வயதிலிருந்தே பகவத் சிந்தனையாகவே இருப்பார். அவருக்கு கடவுள் பக்தி நன்றாக இருந்தது. அவர் எத்தனையோ யாத்திரைகள் செய்து கொண்டே, எத்தனையோ வியாபாரம் செய்து கொண்டே வரும் பொழுது பணம் மேல் பிரியம் அதிகமாகிறது, பணம் மேல் ஆசை அதிகமாகுது. பணமும் நன்றாக வந்தது, வியாபாரத்தில் பணம் நன்றாக வந்து கொண்டே இருந்தது. பணத்தின் மேல் மிகவும் பிரியம் வந்துவிட்டது. பணத்தின் மேல் பிரியம் அதிகமானவுடன் குறைந்த காலத்தில் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பீட்கர் என்ன செய்தார் என்றால், உலோகத்தை, அதாவது இரும்பை தங்கமாக மாற்றும் வித்தையை கற்றுக்கொண்டார். இரும்பை தொட்டால் பொன்னாவது போல் அந்த வித்தையை கற்று நன்றாக சம்பாதித்தார். உழைப்பில்லாமல் சம்பாதிப்பது இல்லையா? இப்ப எப்போது நாம் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறோமோ நம்மிடம் நல்ல பழக்கங்கள் வராது, கெட்ட பழக்கங்களுக்கு நாம ஆளாயிடுவோம். கஷ்டப்படாமல் சம்பாதிக்கும் பணத்தை துர்விநியோகம் செய்வோம். அதாவது செய்வாங்க, என்ன செய்வோம், வேஸ்ட் பண்ணுவோம், வேற என்ன, இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம். கஷ்டப்பட்டு இருந்தா தானே அதோட மதிப்பு நமக்கு தெரியும். ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை சத்விநியோகம் செய்வார், அதாவது நல்ல முறையில் பயன்படுத்துவார், நல்ல நல்ல விஷயங்களுக்கு கொடுப்பார், ஏழைகளுக்கு கொடுப்பார், படிப்பில்லாத குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார். இப்படி நல்ல விதமாக அதை பயன்படுத்துவார். நேராக கஷ்டப்படுபவர்களுக்கு அது செல்லும். எப்பொழுது கஷ்டப்பட்ட பணம் நேராக கடவுளின் மூலமாக நல்ல வேலை, அது நல்ல ஒரு விதமாக அது செல்லும். அப்போ இந்த இரும்பை தங்கமாக மாற்றும் வித்தையை கற்றுக்கொண்டதனால் நிறைய பணம் வந்து கொண்டே இருந்தது. அதனால் பீட்கர் எத்தனையோ கெட்ட பழக்கத்துக்கு ஆளானார். பெண் வியாமுகத்தில் விழுந்து விட்டார். அவருள் இருந்த ஆன்மீகம் அடித்து செல்லப்பட்டது. முற்றிலும் ஆன்மீகம் அடித்து செல்லப்பட்டது. கடவுள் பக்தி இல்லாமலே ஆகிவிட்டார். முதலில் அவர் எப்படி இருந்தால், பகவத் சிந்தனையினால் அவருடைய வியாபாரம் நன்கு வளர்ந்திருந்தது. அதோடு திருப்தி அடையவில்லை. இரும்பை தங்கமாக மாற்றும் வித்தையை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட பின் என்ன ஆனது? கஷ்டப்படாமல் காசு வந்தது. வந்தவுடன் என்ன ஆனது? கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானார். அவர் செய்யாத பாவமே கிடையாது. சிறு காலத்திற்கு பிறகு எந்த பெண் வியாமோகத்தில் இருந்தாரோ அந்த பெண் இறந்து விடுகிறார். என்னதான் இருந்தாலும் அவரின் உள் மனதில் குற்ற உணர்வு இருந்தது. அது ஒவ்வொருவருக்கும் இருக்குமுங்க. இவருக்கு அதிகமாக இருந்தது, மற்றவர்களுக்கு குறைவாக இருக்கும். அப்ப என்ன பண்றாரு, அவருக்கு ரொம்ப மனம் குற்ற உணர்வோடு பாதிக்கும் பொழுது என்ன ஆகுது, எங்கேயாவது போய் அந்த நம்ம மனசை தேத்திக்கணும் இல்லையா? எல்லா தப்பும் பண்ணி முடிச்சாச்சு, எல்லா பாவங்களையும் செய்த பிறகு தப்பை திருத்திக் கொள்ள எங்கேயாவது போனோம். அப்ப பீட்கர் ஒரு சாதுவிடம் செல்கிறார். தம் தப்பை சொல்லி ஒப்புக்கொள்கிறார். அப்படின்னா என்ன? பணம் சம்பாதித்தார், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானார், பெண் வியாமுகத்தில் விழுந்தார். கடைசியில் அவர் இறந்தவுடன் தான் தெரிகிறது இவையெல்லாம் அசாஸ்வதம் என்று. சிறு வயதில் தன்னுடைய பாவம் எப்படி இருந்தது, பகவானின் மேல் பக்தி எப்படி இருந்தது, நான் தவறு செய்து விட்டேன் என்று நினைக்கிறார் பீட்கர். இப்படி சொல்லி அந்த சாதுவிடம் சொல்கிறார், நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்கிறார். சாது சொல்கிறார்,
உனக்கு இவ்வளவு கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது உன்னால் இவைகளை செய்யவே முடியாதுப்பா, உன்னால இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா, நான் சொன்னாலும் உன்னால செய்ய முடியாது என்று சாது சொன்னார். அப்போ பீட்கருக்கு என்ன ஆகுது, இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, கண்டிப்பாக நான் செய்வேன், முடியாது என்று சொன்ன உடனே அவருக்கு செய்து விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அவர் செய்ய முடியாதுன்ற உடனே என்ன மாதிரி இருக்கிறவன் என்ன நினைச்சுப்பா, ஐயோ முடியாதுன்றார், நம்மளால முடியாது போல, நமக்கு வராது போல, நமக்கு தெரியாது போல, இப்படி தோன்றும். அப்படி இல்லை பீட்கர். உடனே அவர் விழித்துக் கொண்டார். என்ன பண்ணாரு, மனதில் யோகம் செய்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஆழ் மனதில் தோன்றியது. பீட்கர் உறுதியோடு யோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பலப்பட்டது. எந்த சாது உன்னால் முடியாது என்று சொன்னாரோ அவரிடம் என்னால் முடியும் என்று காட்ட வேண்டும் என்று அவர் நினைத்தார். அப்பொழுது பீட்கர் ஒரு ஹனுமான் கோவிலுக்கு செல்கிறார். ஆஞ்சநேயர் அஷ்டகத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்க என்ன ஆனது, ஒரு நாள் அக்கல்கோட் மகாராஜ் அவர் கனவில் தோன்றுகிறார், காட்சியளித்தார். நாம உறுதியாக இல்லைன்னா நமக்கு எதுவுமே வராதுங்க. அந்த உறுதி, அந்த தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அப்பதான் நம்மளால செய்ய முடியுமுங்க. ஐயோ என்னால் முடியாது என்று நிராசை போக ஆகக்கூடாதுங்க. நிராசையும் இந்த நிஸ்பிருஹா அப்படின்பாங்க, அதாவது ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு தனிமையாக இருக்க ஒரு மாதிரி ஒரு வெறுப்பான ஒரு உணர்வோட வந்தா அது மரணத்தை சமமானது. வெறுப்பது, எல்லாமே வெறுப்பு. ஐயோ என்னால எதுவுமே முடியாது, எனக்கு எதுவுமே நடக்காது, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே வராது, இப்படி நாம முதல்ல பேசவே கூடாதுங்க. முன்னெல்லாம் நான் ஏதாவது கேட்டா ஐயோ எனக்கு தெரியாது, நான் என்னை பற்றியே சொல்லுவேன். சங்கத்தில் ஏதாவது கேட்டாங்கன்னு வைங்க, ஐயோ என்னால முடியாதுப்பா அதெல்லாம், இவ்வளவு எழுதணுமா சத்தம், ஐயோ என்னால எழுதலாம் சொல்ல முடியாது, இவ்வளவு கஷ்டம், ஐயோ என்னால முடியாது, இந்த வேலை எனக்கு தெரியவே தெரியாதுங்க, இது என்னால முடியவே முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு செல்போனை கற்றுக்கொள்ளவில்லை எல்லாம் என்ன, என்னால் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அது ஒரு பாசிட்டிவாக நம் வாழ்க்கையில் முன்னேறி வரும். நமக்கு நெகட்டிவ் வராதுங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கத்துக்க போறோங்க. எப்பவும் இப்படியே இருக்க மாட்டோம் யாருமே. அதனால எப்பொழுதுமே நம் வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அப்ப நமக்கும் நல்லது, நம் பக்கத்தில் இருப்பவர் நம் வார்த்தைகளை கேட்பவர்க்கும் நல்லது. அந்த வைப் நல்லதை கொடுக்குமுங்க. இப்படி நிராசையாகவும் நிஸ்பிருஹாகவும், அதாவது அந்த ஒரு வேண்டா வெறுப்போட மயக்கத்தோட இருப்பது மரணத்துக்கு சமமானது என்று சொல்கிறார்கள். எப்பொழுதுமே ஆசா ஜீவியாக இருக்க வேண்டும், செய்து காட்ட வேண்டும், என்னால் எதுவுமே பண்ண முடியாது என்ற பாவத்தில் இருக்கக்கூடாதுங்க. இந்த விஷயம் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும். நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கணும். நமக்கு அது வரலன்னா கூட நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று இங்கு சொல்கிறார். பீட்கர் நினைக்கிறார், நீங்கள் என்னால முடியாது என்று சொன்னீங்க இல்லையா, நான் பண்ணி காட்டுகிறேன். உறுதியோடு ஆஞ்சநேயர் கவசம் படித்தார். ஸ்ரத்தை அதிகமானது, பக்தி அதிகமானது. கெட்ட பழக்கங்க அவருக்கு ஞாபகம் கூட வரலங்க. அவருக்கு ஒரு கனவுல அக்கல்கோட் வர சொல்லி அவருக்கு அக்கல்கோட் போலான்னு தோன்றுகிறது. என்ன பண்றாரு பீட்கர், உடனே சந்தோஷமா கிளம்பிடுறாரு அக்கல்கோட்டுக்கு. அக்கல்கோட் மகாராஜ் அப்ப ராஜ மந்திரத்தில் இருந்தார். அவர் அப்பப்ப ராஜ மந்திரத்தில் இருப்பார். இவருக்கு எப்படி அனுமதி இருக்கும்? புதிதாக வர தெரியாதவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க இல்லையா? உடனே அங்கிருக்கும் காவலாளிகள் தடை செய்தனர். அவர் தரிசனமாகும் வரைக்கும் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று அந்த தெருவில் உட்கார்ந்து விடுறார் பீட்கர். காவலாளிகள் உள்ளே அனுமதிக்கவில்லை, உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அப்போ அவர் என்ன பண்றாரு, அங்க உட்கார்ந்து கொண்டு சுவாமியோட நாமத்தை ஸ்மரித்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை நாள்? 2 இரவு 2 பகல். ஆகாரம் அருந்தினாரா? அதுவும் இல்லை. தண்ணீர் குடித்தாரா? அதுவும் இல்லை. அவர் தரிசனமாகும் வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காருல்ல, இவரை பரீட்சை பண்ணணும்ல. இப்ப சுவாமி சும்மா இருப்பாரா? இவருடைய பலவீனங்களை அவர் அதான் நினைச்சுக்கிறார், செய்ய வேண்டும், எப்படியாவது பரீட்சை செய்ய வேணும்னு நினைக்கிறார்.
அவருடைய பலவீனங்களை சொன்னார். உன்னால் முடியாது, ஒரு வாட்டி உன்னால் முடியாது என்றார். உறுதியாக இருந்தார். ஆஞ்சநேயர் கவசத்தை படித்தார். அதான் அந்த சாது சொல்றாரு இல்லையா, உன்னால முடியாதுன்னு. அவர் உறுதியாக இருந்தார். ஆஞ்சநேயர் கவசத்தை படித்தார். சுவாமி அக்கல்கோட்டுக்கும் வர சொன்னார். பார்க்கலாம் இவன் எத்தனை நாள் இருக்கிறான் அப்படின்னுட்டு பரீட்சை செய்தார். சுவாமி பரீட்சை செய்தார் என்று இவர் நினைக்கிறார். நாம் என்ன நினைப்போம்? கஷ்டப்படுத்தினார் பகவான் என்று நினைக்கிறோம். நாம் நம்ம பொறுமைக்கு சோதனை என்று சொல்ல மாட்டோங்க. என்ன நான் எவ்வளவு செய்தேன், ஆனாலும் என்ன கஷ்டப்படுத்திட்டார், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது அப்படின்னு நாம நினைச்சுப்போம். இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் உன்னிடம் எவ்வளவு நிச்சலத்துவம் இருக்கிறது என்று பாவனை வருவதற்காகத்தான் பரீட்சை செய்கிறார். 2 நாட்கள் கழித்து 3ஆம் நாள் தரிசனம் கொடுத்தார் சுவாமி. பீட்கர் பரவசித்து போனார். அப்படியே சந்தோஷத்துல திகைத்து போனார். உடனே நமஸ்கரிக்கிறார். அக்கல்கோட் மகாராஜ் கேட்கிறார், எதுக்கு நமஸ்காரம் செய்தாய்? மறுபடியும் பரீட்சை. எதுக்கு நமஸ்காரம் செய்தார்னு கேட்கிறார். ஆதாரம் கட்டியாக இருக்க வேண்டும் என்றார். இது உள் உணர்வுக்கான ஒரு பாஷைங்க. இது ஆதாரம் கெட்டியாக இருக்க வேண்டும். எந்த ஆதாரம் கெட்டியாக இருக்கணும்? என் லட்சியத்தின் மேல் ஆதாரம் கெட்டியாக இருக்க வேண்டும். நம் இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கெட்டியாக இருக்க வேண்டும். மீண்டும் பலவீனங்களுக்கு கீழ்ப்படிய கூடாது என்று கேட்டார். அதனால் நீங்கள் அந்த சக்தியை கொடுங்கள், இந்த பலவீனங்களை ஜெயிக்கும் சக்தியை பிரசாதிக்குங்கள் அப்படின்னு சுவாமியிடம் பீட்கர் கேட்கிறார். இப்பங்க காளஹஸ்தி சதகம் அப்படின்னுட்டு ஒரு திருநூல் இருக்கிறது. அதில் அதை எழுதியவர் துர்ஜட்டி என்ற மகாகவி. அவரு அந்த சதகத்தின் அந்த திருநூலில் எல்லா இடத்திலும் என்ன சொல்வார் அப்படின்னா, அவருடைய பலவீனங்களை காளஹஸ்தீஸ்வருக்கு சொல்வார். எனக்கு இந்த பழக்கம் இருக்கிறது, பெண் வியாமோகம் இருக்கு, இதை ஜெயிக்கும் சக்தி கொடு என்று கேட்டார். அப்படி துர்ஜடி கவி காளஹஸ்தீஸ்வரை கேட்டது போல் இவர் ஆதாரம் கெட்டியாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். என்னுடைய இலக்கை நான் அடைய வேண்டும். அப்பொழுது சுவாமி தம்முடைய விரல் ஒரு பக்கம் காட்டி அங்கே பார் என்று சொன்னார். அப்பொழுது அங்கே ஒரு மான் தோல் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பார் என்று சொன்னார். ஓஹோ, இவர் நினைக்கிறார் பீட்கர், ஓஹோ நாம் தவம் செய்ய வேண்டும் போல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறார். உள்ள தப்பா கரெக்டா இல்லையா, உண்மைதான் இதுதானா அதுதானா, தவம் செய்யதான் சொல்றாரா அப்படின்னு அவர் நினைக்கிறார். யோகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுவாமியோட பாவனையாக இருக்கலாம் என்று நினைத்து ஆமாவா இல்லையா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறார். கம்மன் யோசிச்சுட்டே இருக்கார். ஆமா சொல்லாமா வேண்டாம், எல்லாம் எதுக்கு வம்பு, நமக்கு எங்கேயாவது மாட்டிட்டோம்னா இந்த கோல்டன் சான்ஸ் மறுபடியும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், எனக்கு ஒன்றுமே தெரியாது சுவாமி என்றார். எனக்கு ஒன்றும் தெரியல சுவாமி அப்படின்றார் பீட்கர். உடனே சுவாமி சொன்னார், எப்படிப்பட்ட அஜ்ஞானி நீ, உனக்கு தெளிவாக சொன்னாலும் உனக்கு சந்தேகமாகவே இருக்கே அப்படின்னு கர்ஜனை செய்து திட்ட ஆரம்பிக்கிறார் சுவாமி. அங்கிருந்து சோழப்பா மற்றும் சுந்தராபாய் என்கிற பக்தர்கள் மெதுவாக பீட்கர் செவியில், நீ ஒரு கிரகஸ்தன், சுவாமிக்கு கோபம் வந்தால் நீ நாசமாக போய்விடுவாய், ஜாக்கிரதை என்று எச்சரித்தனர். அப்போ பீட்கர் சொல்கிறார், சுவாமி நீங்கள் என்னை கொன்றாலும் ரட்சித்தாலும் உங்கள் பாதங்களை தான் நான் சரணடைவேன். நீங்க எனக்கு கொன்னு போட்டாலும் இல்ல ரட்சித்தாலும் உங்கள் பாதங்களை தவிர வேற எனக்கு எதுவுமே கிடையாது. கடினமான உங்களின் சொற்களை, அதாவது திட்டுக்களை ஏற்றுக்கொள்வேன், நான் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்வேன் என்று பீட்கர் சொன்னார். பீட்கர் என்ன புரிந்து கொண்டு விட்டார். அவருக்கு புரிந்து கொண்டார் பீட்கர். சுவாமி என்ன பண்றார், நாம புரிஞ்சுக்க மாட்டோங்க. திட்டினார் என்றால் அவ்வளவுதான் இல்லையா, எப்போ எதுக்கு திட்டினார் எதுக்கு சொன்னார் என்று யோசிக்க மாட்டோங்க. அப்புறம் ஆனாலும் சுவாமியோட கோபம் குறையவே இல்லை, அவர் சாந்தமாகவில்லை. நீ வந்த வேலை முடிந்தது, இங்கிருந்து போ என்று கர்ஜனை செய்தார். கர்ஜனை செய்த கொண்டே சுவாமி என்ன பண்றாரு, அங்க அப்படியே அவரு சன்னாயிடுறாரு.
அவர் திட்ட வாங்கிக்கிறாரு, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, நான் உங்க பாதங்களை மட்டும் விட மாட்டேன். நல்ல சத்தமா உரக்க கத்தனோன்னு அவர் அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டு இருக்கிறார். பீட்கர் உறைந்து போய் நின்று கொண்டு இருக்கிறார். அப்போ சுவாமி என்ன பண்றார், பீட்கர் மேல் தமது கண்களில் அவரோட கண்ணோட கண் வைத்து அவரோட யோக திருஷ்டியை நான் பார்த்தார். அந்த திருஷ்டி அருவி போல் வரும் சக்திக்கு தாங்க முடியாமல் அவர் உடல் மெய் சிலிர்த்தது. அந்த யோக திருஷ்டி, அந்த பார்வை, பவர்ஃபுல்லான அந்த பார்வை அவர் மேல் விழும்போது அவர் மெய் சிலிர்த்து விட்டது. அப்படியே ஒரு போர்ஸா வருது. சுவாமிக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார் பீட்கர். சந்தோஷமாக பூனே சென்றடைந்தார். அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்துவிட்டு சந்தோஷமாக பூனே சென்றடைந்தார். பீட்கர் எந்த முயற்சி இல்லாமல், எந்த முயற்சியும் இல்லை, அவருடைய மனம் சர்வ கால சர்வ அவஸ்தையிலும் அப்படின்னா எந்த நிலையிலும் ஞான வைராக்கியங்களோடு உள்ளிருக்கும் தெய்வ, அதாவது நம் உள்ளுக்குள் எப்பொழுதும் ஜபத்தில் நிலைத்தது. எப்படி ஒரு ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க. ஒரு நிமிடம் நம்மளால மனசை நிறுத்த முடியல, ஒண்ணுமே இல்லை, சரணாகதி. நீங்க திட்டினாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, உங்க பாதங்கள் தான் எனக்கு வேணும்னு சொன்னார். ஒரு கஷ்டமே இல்லை, ஒரு பார்வையிலேயே எல்லாத்தையும் கொடுத்தார். இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம உட்கார்ந்து மனசுல சாய நினைக்கிறேன்னா ஒரு நிமிஷம் என்ன சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டப்படணும், அதுக்குள்ள சோறு பொங்கணும்னா இல்ல வேற ஏதோ ஞாபகம் எல்லாம் வருது. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. மகான்களின் பார்வைக்கு அவ்வளவு சக்தி, அவ்வளவு பவர். அவர்களுடைய பார்வை நம்மேல் பட வேண்டுமே தவிர நாம் முயற்சி எதுவும் இல்லாமல் நாம் எப்பொழுதும் அந்தர்முகமாகி எப்பொழுதும் உள்ளுக்குள்ளேயே அவர்கள் நினைவாகவே இருப்போமுங்க. அவருடைய பார்வை நம்மேல் பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அத மட்டும் நான் செய்ய மாட்டேங்க, ஆனா அவர் பார்வை மட்டும் என் மேல விழணும் அப்படின்னு நினைப்பேன் நான். பாபாவின் பார்வை நம்மேல் விழ வேண்டும் என்றால் சத்தமா சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? அவர் கேட்கும்படி சொல்ல வேண்டும், பாபா பாபா என்று. ஆனால் நாம என்ன பண்ணுவோம்? முல்லமா சாயி சாயின்னு சொல்லுவோம். அவருக்கு கேட்டதுன்னு நினைப்போம், அவர் திரும்பி பார்க்கலன்னு என்று நினைப்போம். ஆனா இந்த பீட்கர் எவ்வளவு உறுதியாக இருந்தார். உன்னால் முடியாது என்று சொன்னால் அதால் செய்து காட்டுவேன் என்று செய்தார் இல்லையா? அந்த உறுதியை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பிறகு சுவாமியோட திட்டுகளை சுப ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் என்ன நடந்தது? தன் முயற்சி இல்லாமலேயே சர்வ அவஸ்தைகளில், அதாவது ஜாகிரத் ஜாகிரத் சொப்ன சுஷுப்த அப்படின்றது 3 காலங்கள் இருக்குங்க. காலை, சாயங்காலம், இரவு. எப்பொழுதும் ஒரே பாவம். அந்த பாவம் எந்த முயற்சி இல்லாமல் ஞான வைராக்கியத்தோடு நிறைந்த பாவம் உள்ளே அந்தர்முகமாக எப்பொழுதும் நடக்கும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ரகசியம் ஒன்று இருக்கிறது. இப்படியே ஷிரடி சாய்பாபாவும் பக்தர்களை திட்டுவார். பாபா என்றால் பாபா என்ன சொன்னார்னா, அவை திட்டுக்கள் அல்ல ஆசீர்வாதங்கள்னு சொல்லி இருக்கிறார். இங்கே திட்டுவது என்றால் நம்மில் இருக்கும் பலவீனங்களை விரட்டி அடிப்பது என்று பொருள். இந்த சத்சங்கம் சொல்லும் வாய்ப்பை அளித்த மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி கூறி ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय. गुरुदेव दत्त.